Hi friends, welcome to Chennai Food. சாதம் மிச்சமாயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணவும் வேண்டாம், தூக்கி கொட்டவும் வேண்டாங்க. அது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். மிச்சமான சாதத்தில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிச்சமான சாதம் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு எவ்வளவு சாதம் மீதம் இருக்குதோ, உங்களுக்கு எவ்வளவு வடை தேவையோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சாதம் எடுத்துக்கலாம். நான் சாதத்தில் தண்ணி ஊற்றலைங்க, நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நான் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நைட்டு சாதம் மீந்துருச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அப்படி தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இருந்தால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதத்தில் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க இல்லை வெளியே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த தண்ணியை வடிச்சிட்டு சாதத்தை நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் தண்ணி ஊற்றாமல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நான் சாதத்தை ஜாரில் மாற்றிட்டேன். இந்த சாதத்தோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் தாங்க தயிர் எடுத்துருக்கிறேன். இதில் நான் சேர்த்து விட்டுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. எல்லா அளவுகளுமே நான் இந்த ஒரே ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். ஒரே மெஷர்மெண்ட் தான் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த அரிசி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, அதையும் சேர்த்துடலாம். இதில் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. சாதத்தில் ஈரப்பதம் இருக்கும், நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்கோம். இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்து விட்ட பொருட்கள் எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே அரைப்போம் இல்லைங்களா, வடை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி, அந்த பதத்துக்கு நமக்கு வந்துடும். இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச மாவை நான் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. வடைக்கு நம்ம வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடுறேன். 2 சின்னதாக பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. நீங்கள் பெரிய பச்சை மிளகாய் எடுத்திங்கன்னா ஒரு மிளகாய் எடுத்துக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வடைக்கு காரம் கொடுக்கறது பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லா பொருட்களும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அது மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடை எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். வடை பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த வடை மாவை நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கையை ஈரம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாவை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கட்டை விரலில் ஒரே ஒரு ஹோல்ஸ், அவ்வளோதான், எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம உளுந்து வடை செய்கிற மாதிரி தாங்க. அவ்வளோதாங்க, எண்ணெயில் எவ்வளவு போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். எண்ணெயில் போட்ட வடையெல்லாம் பாருங்கள் பொன்னிறமாக செவந்து வருது. இந்த மாதிரி கம்பி இருந்தால் நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வடிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் எண்ணெயில் போட்ட வடை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எண்ணெய் வடி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நான் வடையை பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. மிச்சமான சாதத்தில் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தை வீணாக்காமல் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு வர, காலேஜுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா பசியோடு வரவங்க அதையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சமான சாதத்தில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.